friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சுவையான சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குழம்பு கடலை பருப்பு அப்படினு சொல்லுவாங்க. இந்த குழம்பு கடலை பருப்பு வச்சு ஒரு சுவையான கிரேவி செய்ய போறோம். இந்த கிரேவி சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன டம்ளர் அளவு குழம்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பு கூடவே 2 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். இப்போது இந்த கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா காஞ்ச பின்னாடி அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம், உளுந்து இந்த 3ம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 3ம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ கடுகு, உளுந்து, சீரகம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டாக அரைக்கிறத விட இந்த மாதிரி அந்த இடிக்கிற கல்லில் இடித்து சேர்த்திங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியில் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, அதனால் இந்த கிரேவி வேகமாக கெடாது. இப்போது அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி இருக்குது. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போதும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது மேக்ஸிமம் உருளைக்கிழங்கு குருமா இல்லாட்டி பொட்டுக்கடலை குருமா, ஆனியன் குருமா அந்த மாதிரி விதவிதமாக குருமா ட்ரை பண்ணி நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி குழம்பு கடலை பருப்பு வச்சு இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கிச்சன் கிங் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். இந்த மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. கரம் மசாலா இருந்தாலே போதும். இப்போது அந்த மசாலா பவுடரை கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம், தக்காளி கூட கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் வதக்கின பின்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பு அதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்ற தேவையில்லை. அந்த தண்ணியோடே அந்த பருப்பையும் ஆட் பண்ணணும். குழம்பு கடலை பருப்பில் நீங்கள் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப உப்போட டேஸ்ட் அதிகமாக தெரியும். அதனால் எப்போவுமே பருப்பு சேர்த்து செய்கிற எந்த ஒரு ரெசிபியும் உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணணும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். ரொம்ப மசாலா மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றி. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டோட அளவு செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். நம்மளோட சென்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா திக்காக மசாலா மாதிரி ரெடி பண்ணி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட சுவையான சென்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.